பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க முத்துவேல் கிட்ட. ராஜியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி முத்துவேல் கிட்ட கேக்குறாங்க, அப்பா என்னையா அத்தையும் நீங்க மன்னிச்சிட்டீங்க தானே? உங்க பேச்சை மீறி அத்தை கல்யாணம் பண்ணது தப்புதான், அதுக்கு நீங்க ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க, இனிமேலும் தண்டனை கொடுக்கணுமாப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவேல் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு உடம்பு முடியாம போனதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் என் மேல எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க, இது எல்லாமே எனக்கு புரிஞ்சது. இப்ப நான் தெளிவா இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, என்னுடைய கோமதியை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இத்தனை நாளா அண்ணங்கிற பாசம் கிடைக்காம அவ ஏங்கி போயிட்டு இருந்தா. இனி நான் கண்டிப்பா என்னுடைய அன்பு பாசம் ஒட்டுமொத்தமா என்னுடைய தங்கச்சி கோமதிக்கு கண்டிப்பா கொடுப்பேன் நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க முத்துவேல். இதை கேட்டு கோமதியும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அண்ணன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல சக்திவேல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோமதி ராஜி ரெண்டு பேரையும் பார்த்ததும் பயங்கரமா கோபம் வருது சக்திவேலுக்கு. ஏய் ஓடுகாரி நாய்ங்களா, ரெண்டு பேரும் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம்னா என் வீட்டுக்குள்ள வந்திருப்பீங்க, வெளியே போங்க வெளியே போங்க இல்லைன்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமா கத்த. உடனே காந்திமதி அங்க டேய் நில்லடா சக்தி, உனக்கு எப்படி இந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை என்னுடைய மகளுக்கு இருக்கு, என் பேத்திக்கு இருக்கு. இது என் புருஷன் சம்பாரிச்சு கட்டின வீடு. இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். என் மகளுக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்கடான்னு சொல்லி காந்திமதி பேசினதும் உடனே சக்திவேலுக்கு கோவம் அண்ணன் பாத்தீங்களா ஆத்தா எப்படி பேசுறதுன்னு பாத்தீங்களா? அவங்க ஓடி போனவங்க கூட கொஞ்சம் கொலாவாங்களாம். ஆனா அதை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கணுமா? நம்ம தலை குனிஞ்சு நின்றப்போ யாருன்னா நமக்காக ஆறுதலுக்கு நின்றது? எப்படியெல்லாம் தலை குனிஞ்சு நின்றுன்னு சொல்லி சக்திவேல் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முத்துவேல் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப முத்துவேல் என்ன பதில் சொல்ல போறாங்க? சக்திவேலுக்கு முத்துவேல் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.